அயன் சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும். மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம். லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். SAP Cloud Development Testing துறைகளில் இலவச பயிற்சிகளை BC Sreni Academy வழங்கி வருகிறது. Eligibility 12 pass, first graduate, low economic family, single parent. Apply through the link in description. எத்தனையோ சிறுகதைகள் நெஞ்சத்துக்குள் அலைமோதுகின்றன. இன்றைக்கு நான் சொல்ல போகிற சிறுகதை எழுத்தாளர் சூடாமணி அவர்களினுடைய ஒரு சிறுகதை. நம்ம இந்த வாழ்க்கையில் நிறைய இழந்துட்டோம். சார் அதை ரொம்ப அழகாக படம் பிடித்து காட்டிக்கொண்டே வந்தார். எவ்வளவு இழந்து விட்ட வாழ்க்கை. யாரோ சொல்கிறாங்க என்ன சாப்பிட்ணுன்னு, யாரோ சொல்கிறாங்க நீ இட் இஸ் டைம் டு ஸ்டாண்ட் அப்புங்குது. நம்மளை ஏற்கனவே நான் நின்றுட்டு தான் இருக்கேன். நீ இதை சாப்பிடு, நீ இதை செய்ய. இப்போ நீங்கள் சும்மா வாட்ஸ்அப் எடுத்து சும்மாவாது ஒரு 2-3 குரூப்ஸுக்கு அனுப்புங்களேன். அதான் ஏகப்பட்ட குரூப்ஸ் இருக்கேன். இந்த ஃபேமிலி குரூப்னு ஒரு கொடுமை எல்லாருக்கும் இருக்கும். கொடுமைகளிலெல்லாம் பெரிய கொடுமை அது. அதில் இந்த அம்மாக்கள் என்ன பண்ணுன்னா கம்பல் பண்ணி பிள்ளைங்களையும் ஃபேமிலி குரூப்பில் சேர்க்கும். அம்மாக்களுக்கு என்ன தெரியாதுன்னா பிள்ளைங்கள்லாம் சேர்ந்து தனக்குள்ளே ஒரு ஃபேமிலி குரூப் வச்சுருக்கோம். இந்த குரூப்பில் நீங்கள் என்ன போஸ்ட் பண்ணாலும் பிள்ளைங்க அதை காரி துப்பி அவங்க தங்களுக்குள்ளே பேசிப்பாங்க. சும்மா வாட்ஸ்அப் குரூப்பில் போடுங்களேன். நம்ம எல்லோரும் சேர்ந்து ஸ்ரீலங்காவுக்கு ஒரு பயணம் போனால் என்ன அப்படின்னு சும்மா போடுங்களேன். போக வேண்டாம். நீங்கள் போட்டிங்கன்னா அதை போட்ட 2 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் ஃபேஸ்புக்கு போனாலும் சரி, இன்ஸ்டாவுக்கு போனாலும் சரி, எதுக்கு போனாலும் சரி, ஸ்ரீலங்காவில் உங்களுக்கு சொர்க்கத்தை காட்டுகிற இடங்கள் இதெல்லாம். நீங்கள் ஸ்ரீலங்காவில் தங்க வேண்டிய நான் ஒன்றும் சொல்லலையேப்பா. நான் என் மச்சான்ட்டெல்லாம் பேசிகிட்டு இருந்தேன். நீ மச்சான்கிட்ட பேசினாலும், மாப்பிள்ளைகிட்ட பேசினாலும், மருமகள்கிட்ட பேசினாலும் நீ ஃபோன்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்க. யுவர் ஃபோன் இஸ் லிசனிங் டு யூ. இப்படி மற்றவர்கள் நம்மை கவனித்து கொண்டே இருக்கிற ஒரு உலகத்தில் நாம் வாழ்கிற போது பலவற்றை இழக்கிறோம். இழந்ததனுடைய பட்டியல் மிக பெரிது. நம்மளாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது வீட்டு வாசலில் வித்துட்டு போவாங்களே, அந்த குரல்களை இழந்து விட்டோம். பார்த்தீங்களா? பாய் பாய் பாய்னு கத்திக்கிட்டு ஒருத்தர் கரெக்டாக போவார். இந்த பஞ்சு மிட்டாய் விற்கிற சகோதரர் ஒருவர் போவார். அவர் ஒரு குச்சி வச்சுப்பார். குச்சி மேலே ஒரு பொம்மை இருக்கும். அந்த பொம்மையை பார்த்தா எப்படி பரவசமாக இருக்கும் தெரியுமா? அவர் இந்த கையில் இந்த ரோஸ் கலரில் ஒரு வாட்ச் ஒன்று, அதை விட ஒரு சுவையான இனிப்பை என் வாழ்க்கையில் நான் சாப்பிட்டதே இல்லை அந்த மிட்டாயை விட. எவ்வளவு இழந்திருக்கிறோம். இப்படி இழந்ததுலாம் பரவாயில்ல, ஏன்னா இழந்ததுக்கு பல வேற ஒன்று கிடைக்கும் வாழ்க்கையில். ஆனால் மிகப்பெரிய இழப்பு என்று நான் நினைப்பது சகோதர சகோதரிகளுக்கு இடையிலே இருக்கின்ற அந்த ஒற்றுமை கலந்த ஒரு வாழ்க்கை. நீங்கள் ஒத்துக்கிறீங்களான்னு எனக்கு தெரியல, ஆனால் முன்ன மாதிரி அது இல்லைன்னு தான் எனக்கு தோன்றுகிறது. சூடாமணி ஒரு கதை எழுதுகின்றார். அந்த கதையில் ஆரம்பத்தில் எல்லார் அவங்க அந்த கதையை எழுதி 40 வருஷத்துக்கு மேலே இருக்கும். ஆனால் அந்த கதையை கேட்டால் இப்போ நடக்கிற மாதிரியே இருக்கும். அதுதான் சூடாமணியினுடைய எழுத்தினுடைய சிறப்பு. சூடாமணி சில உடல் குறைபாடுகளால் அவங்க வீட்டை விட்டு பெரும்பாலும் வெளியே போயிடாத ஒரு எழுத்தாளர். வீட்டுக்குள்ளேயே தான் இருந்திருக்காங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே இருந்து அவர்கள் அவதானித்த உலகம் என்பது அத்தனை பிரம்மாண்டமாக இருந்திருக்கிறது. இந்த கதையில் ஒரு அண்ணன், ஒரு தம்பி. அண்ணன் கலெக்டர் ஆஃபீஸில் பெரிய பதவியில் இருக்கார். தம்பி ரொம்ப 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 சாதாரணமான ஒரு பதவியில் இருக்காங்க. இப்போ அண்ணனுக்கும் தம்பிக்கும் இருக்கிற உறவு எப்படி என்பது நான் சொல்லாமலே உங்களுக்கு விளங்குமே. அண்ணனும் தம்பியும் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வதே கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்திட்டாங்க. அப்படியே அவங்க பேசினாலும் அவங்க வீட்டுக்காரமா அவர்கள் உரையாடுவதை விரும்புவதே கிடையாது. இப்போ இந்த தம்பி என்ன சொல்லிட்டான், அவனுக்கு நான்லாம் பெரிய விஷயம் இல்லை, அவன் கலெக்டர் ஆஃபீஸில் பெரிய பதவியில் இருக்கான், அமைச்சர்கள்லாம் அவன் வீட்டுக்கு வராங்க, கலெக்டரு அவன் வீட்டுக்கு வராங்க, நான் என்ன எதுக்கு ஒரு சாதாரண பியூன் மாதிரி ஒரு வேலையில் இருக்கேன், என்னை தம்பி நான் மதிப்பானா? இப்போ அண்ணனுடைய வீட்டில் ஒரு திருமணம் வருது. அண்ணனுடைய மகளுக்கு திருமணம். தகவல் யாருக்குங்க போனோம்? தம்பிகிட்ட எல்லாம் ஆலோசனை கேட்டிருக்கணும். ஆனால் பத்திரிக்கையெல்லாம் அடித்த பிறகு தான் அண்ணன் வீட்டில் கல்யாணம்னே தம்பிக்கு தெரிய வருது. உடனே தம்பி என்னுடைய மனைவி பொங்கி எழுந்து, அவங்களுக்கு என்ன பணக்காரங்க, நம்மள அவங்க மதிப்பாங்களா, நீங்கள் தான் போய் நின்று உங்கள் மரியாதையை கெடுத்துக்கிட்டீங்க. உடனே இவங்க 2 பேருக்கு சண்டை மூண்டு அண்ணன் பத்திரிக்கையை கொடுத்து அனுப்புகிறாரு. பத்திரிக்கையை கொடுத்து அனுப்புகிறாரு. ஏன் கொடுத்து அனுப்புகிறாரு? அவங்க வீட்டுக்காரம்மா சொல்லியிருக்கோம், அந்த வீட்டுக்கெல்லாம் போய் நான் பத்திரிக்கை வைக்கிறதா இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கோம். தம்பி சொல்லிட்டார், கல்யாணம் பக்கத்துலேயே தான் மண்டபம், ஒரே பெரிய பந்தல் போட்டு பிரம்மாண்டமாக இருக்குது. தம்பி என்னுடைய மனைவிக்கு டிக்கு 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 டிக்குன்னு ஆவல்.
நான் வேணால் போயிட்டு வரட்டாங்குது. அவமானப்பட்டு வருவேன். நானே போகல, நீ எதுக்கு போகிற? இல்லை, என்ன சீர் வச்சுருக்காங்க, என்ன செஞ்சுருக்காங்க, என்ன வரிசை வச்சுருக்காங்க, யார் யார் வர்றாங்க, அதை மாத்திரம் பார்த்துட்டு சிச்சி அங்கெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன், கை நினைக்கவே மாட்டேன், அதை மாத்திரம் பார்த்துட்டு வரேன்னு மனைவி மட்டும் வேவு பார்க்க போகுது. கல்யாணத்துக்கு போகல, வேவு பார்க்க போகுது. போன இடத்துல அந்த அண்ணனுடைய மனைவி தம்பியினுடைய மனைவியை பார்த்து, ஏம்மா வழி தெரிஞ்சுதா, அவங்க வீட்டுக்காரர் வரலையா, கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்டா வர்றவங்களாம் வருவாங்க, கூப்பிட்ற மாதிரி நீங்கள் உறவை வச்சுக்கிட்டு இருந்தால் நாங்கள் வந்து கூப்பிட்ருவோம், பேசிக்கிட்டே போகிறாங்க. அதுக்குள்ளே கல்யாணத்துக்கிட்ட டைம் ஆயிடுச்சு. அண்ணன் வந்து மாடியிலேருந்து கலெக்டர் வந்துட்டார். கலெக்டரை வரவேற்க அண்ணன் மாடியிலேருந்து தப்பான்னு இறங்கி வர்றாரு. வழியில் யாரோ காஃபியை கொட்டி வச்சுருக்காங்க. கால் வழுக்கி விழுந்து ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. வலி தாங்க முடியாமல் அண்ணன் கத்துறாரு. இப்போ அவர் தான் நின்று அந்த சடங்கு முறையை செய்யணும். அப்பா இருந்து செஞ்சால் தானே திருமணத்தை செய்ய முடியும். உடனே அண்ணனுடைய மனைவி ஐயோ இப்படி ஆயிடுச்சு, எந்த கண்ணு பட்டுதோ, எந்த நொல்ல கண்ணு பட்டுதோ, இப்படி ஆயிடுச்சே, சரி கல்யாணத்தை வேறு தேதிக்கு மாற்றி வைக்கலாங்குது அண்ணனுடைய மனைவி. அண்ணன் சொல்ல அதெல்லாம் மாற்றி வைக்க முடியாது, கலெக்டர் வந்துட்டார், மினிஸ்டர் வந்துகிட்டே இருக்கார், நான் அவங்களோட டேட்டை வாங்கி தான் இந்த தேதியை வச்சேன், மண்டபத்தை பிடிச்சிருக்கோம், அதெல்லாம் மாற்ற முடியாது, நீங்கள் இப்படி இருக்கிற போது எப்படி செய்ய முடியும்? அண்ணன் சொன்னார், நான் நிற்க வேண்டிய இடத்துல நான் இல்லைன்னா நிற்கிறதுக்கு ஒரே ஒரு ஆளுக்கு தான் முடியும், என் தம்பியை போய் கூட்டிகிட்டு வந்துடும். உடனே தம்பி மனைவி அங்கே இருக்குல்ல, அது உள்ளுக்குள்ளே கிளுகிளுன்னு இருக்கும். அது சொல்லிச்சு, அவர் வரமாட்டார், கல்யாணத்துக்கே வராதவர், நீங்கள் வராதனா வராத கூடாதோ, நீ வா நான் வரணுமா, நாங்கள் என்ன நீங்கள் வச்ச ஆளுங்களா, நானே கூட சும்மா பார்த்துட்டு போகிறேன்னா அவர் அதுக்கு கூட வரல, நீங்கள் ஒன்றும் நினைக்காதீங்க, அவர் வரமாட்டார், நீங்கள் வேறு தேதியில் வைங்க. அண்ணா அவருக்கு அதுக்கெலாம் பதில் சொல்லலை. தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரை கூட, என் தம்பியை போய் நான் வர சொன்னேன்னு சொல்லு போ. அவங்க 2 பேரும் போயிட்டாங்க. மண்டபமே நிசப்தமாக இருக்குது. டிக்கு டிக்கு டிக்குன்னு கடிகார சத்தம் மாத்திரம் கேட்குது. முகூர்த்த நேரம் பக்கத்தில் வந்துகிட்டே இருக்குது. நேரம் ஆக ஆக தம்பியினுடைய மனைவிக்கும் மகிழ்ச்சி, அண்ணனுடைய மனைவிக்கும் மகிழ்ச்சி. இந்த ஒரே ஒரு விஷயத்தில் தான் ஒத்துமையாக இருந்தாங்க. ஏன்னா வரக்கூடாதுன்னு தான் 2 பேரும் நினைக்கிறாங்க. கிட்டத்தட்ட முகூர்த்த நேரம் வந்தது, வாசலில் நிழலாடியது. தம்பி வந்துட்டு, அண்ணா என்னாச்சுண்ணா உனக்கு? எனக்கு என்ன ஆச்சுன்றது அப்புறம் பார்க்கலாம், எனக்கு வச்சிருந்த புது வேஷ்டியை நீ கட்டிக்க, நேர மணமேடைக்கு போ. ஒரு இடத்துல நான் நிற்க முடியலன்னா அதை செய்யறதுக்கு உனக்கு மாத்திரம்தான்டா உரிமை இருக்கு. உடனே அண்ணன் மனைவி வந்து, அதாவது நான் அண்ணன் சொன்ன பேசாத, முதல்ல கல்யாணம் நடக்கட்டும், எல்லா பஞ்சாயத்தும் அப்புறம் வச்சுக்கலாம். இப்போது அந்தஸ்தில் வித்தியாசம் இருக்கலாம், வாழ்க்கையில் வித்தியாசம் இருக்கலாம், உங்களுக்கு 1000 நண்பர்கள் கிடைக்கலாம், 1000க்கு மேலே ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கலாம், உங்களுக்கு பெரிய பெரிய அதிகாரிகள் உங்களுடைய வீட்டு வாசலில் வந்து நிற்கலாம். ஆனால் நீங்கள் இல்லாத ஒரு இடத்துல உங்களுக்கு பதிலாக நிற்பதற்கு ஒரே ஒருவருக்கு உரிமை இருக்கிறது. உங்கள் சகோதரனுக்கோ சகோதரிக்கோ மாத்திரம்தான் அந்த உரிமை இருக்கிறது. அப்படின்லாம் நான் சொன்னேனே தவிர சூடாமணி எழுதலை. இது சொல்லாமலேயே புரிந்து கொள்ள வேண்டிய இடத்தில் கதையை முடிக்கிறவர் தான் உண்மையான எழுத்தாளர். தம்பி மணமேடைக்கு விரைந்தான் என்பதோடு அந்த கதை முடிந்து விட்டது. ஆனால் அந்த கதையை படித்த உடனேங்க என்னன்னே தெரியல, கதை எழுதி 40 வருஷம் ஆச்சு, ஆனால் கண்களிலிருந்து சிந்துகிற கண்ணீர் இந்த நிமிஷத்து கண்ணீர், 40 வருஷம் பழைய கண்ணீர் அல்ல. அது நம்ம ஓடிக்கிட்டே இருக்கிற வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமாக ஒன்று மறந்துட்டோம்ல, நம்ம சின்ன வயசில் யார் கையை பிடிச்சிக்கிட்டு போனோமோ அவங்கள மறந்துட்டோம். அதற்கு பிறகு 100 விஷயம் நமக்கு கிடைச்சிருக்கலாம். ஆனால் நம்முடைய இளமைக்கால வாழ்க்கையை நம்மோடு பகிர்ந்து கொண்டவர்களில் மிச்சம் இருக்கிறவர்கள் நம்முடைய அண்ணாவும் தங்கையும் அக்காவும் தம்பியும் தானுங்க. வாழ்க்கையில் எதை இழந்தாலும் இழக்கலாம், சண்டைலாம் வரும், அப்படித்தான் சண்டை வரும். என்ன சண்டை இருந்தாலும் எங்கள் அக்காவை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், எங்கள் அண்ணனை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், என் தம்பி அப்படி பேசாத என்ற வார்த்தைகளை இழந்திருக்கிறோம் இல்லை. இதுதான் இழப்புகள் எல்லாவற்றையும் விட மிகப்பெரிய இழப்பாக எனக்கு தோன்றுகின்ற இழப்பு. அப்போ இதை படிக்கிற போது அல்லது இந்த கதையை நான் சொல்ல கேட்கிற போது உங்கள் யாரோ ஒருவருக்கு 1 வருஷம் ஆச்சுல என் தம்பிகிட்ட பேசி ஒரு கால் அது பண்ணிடலாமா, என்னடா எப்படிடா இருக்க, பொங்கலுக்கு வரியாடா, ஒரு வார்த்தை கேட்டுடலாமா, இவ்வளோ நாள் கேட்கல, ஏன் அவங்க அந்த நாய் கேட்கட்டும், நான் தான் கேட்கணுமா, அவன் என்னை கேட்க, அப்படி தானே கேட்காம இருந்தீங்க. ஆனால் சூடாமணியினுடைய எழுத்தில் இருக்கிற ஏதோ ஒன்று நம்முடைய நெஞ்சத்துக்குள் பாறையாக இருக்கிற எதையோ உடைத்து தள்ளிவிட்டு, எதுக்குடா இந்த வீராப்பு, இந்த வீராப்பு எவ்வளவு நாளைக்கு உனக்கு, நீ யோசிச்சு பாரு. சின்ன வயசில் உன்னோட கிளாஸில் உன்னை எல்லாரும் அடித்த போது
நீ போய் அண்ணன்ட்ட போய் சொன்னிய, அண்ணன் வந்து எவன்டா என் தம்பி அடிச்சதுன்னு வந்து நின்னானே, அந்த நாளை நீ மறந்துட முடியுமா? அந்த உறவு ஒன்று ஆரம்பத்திலே தொடங்கிய உறவினுடைய அடர்த்தி என்பது பிறகு வந்த எந்த உறவின் அடர்த்தியை விட அந்த அடர்த்தி தான் அதிகமாக இருக்கும். அது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி. சகோதர சுவைன்னு சூடாமணி இன்னொரு கதை எழுதியிருக்காரு. இந்த சகோதரர்களுக்குன்னு கொடுக்க வேண்டிய நேரத்தை வாழ்க்கை என்கிற காட்டாறு ஓடுகிற வேகத்தில் இழந்து விட்டோமே, இதை விட பெரிய இழப்பு இருக்க முடியுமா என்று நம்ம எல்லாம் ஒரு நிமிடம் சிந்திக்க வைத்து சகோதர சுவை என்கின்ற புதையலை இந்த ஒரு கதை கொடுக்க முடியும் என்று சொன்னால் ஒவ்வொரு கதையிலிருந்தும் நமக்கு என்னென்ன கிடைக்கும் என்பதை யோசித்து பாருங்கள். எனவே ஒரு கதைக்குள்ளிருந்து ஒரு புதையலையே நம்மால் எடுத்து விட முடியும். அப்போ ஒரு வார்த்தையிலிருந்து ஒரு புதையல் கிடைக்கலாம், ஒரு வாசகத்திலிருந்து ஒரு புதையல் கிடைக்கலாம், ஒரு கவிதையிலிருந்து ஒரு புதையல் கிடைக்கலாம், ஒரு கதையிலிருந்து ஒரு புதையல் கிடைக்கலாம், ஒரு புத்தகத்திலிருந்து ஒரு புதையல் கிடைக்கலாம். புத்தகத்திலிருந்து ஏன் புதையல் கிடைக்கும் என்று சொன்னால், நிறைய பேர் என்கிட்ட சொல்கிற பிரச்சனை என்னென்னா, மேடம் படிக்கணும்னு நீங்கள் சொல்கிறீங்க மேடம் அந்த புத்தக கண்காட்சியில், நானும் புக்கெல்லாம் வாங்கினேன் மேடம், படிக்க ஆரம்பித்தா அப்படியே ஒரு தூக்கம் வருது பாருங்க. அப்படிதான் வரும். தூக்கம் வராதுன்னு உங்களுக்கு யார் சொன்னது? அப்படிதான் வரும். அதில் ஏதோ ஒரு சொல், அந்த சொல் அது உங்களை பிடிச்சிரும் பாருங்க. அதை பிடிச்சிட்டீங்கன்னு வைங்க, அதுக்கப்புறம் எந்த தூக்கமும் வராது. அந்த புத்தகத்தை படித்து முடிக்காமல் உங்களால் தூங்கவே முடியாது. ஏன் புத்தகம் நம்மை அந்த எல்லைக்கு அழைத்து போகிறது என்றால், புத்தகம் ஒன்றில் தான் படிக்கிற போது நம் நெஞ்சத்துக்குள் காட்சிகளை நம்மால் வரைந்து கொள்ள முடியும். நமக்கான இசையை நாமே உருவாக்கி கொள்ள முடியும். நம்முடைய கற்பனை என்கின்ற குதிரைக்கு 4 கால்களும் 6 சிறகுகளும் கொண்டு அது வானத்தில் எழுகின்ற அழகை நாமே பார்க்க முடியும். அந்த எழுத்தாளர் யார்? அவரை நான் இதுவரை பார்த்ததே கிடையாது. அவர் என்ன ஜாதின்னு எனக்கு தெரியாது. அவர் எந்த ஊர்க்காரர் எனக்கு தெரியாது. அவர் எந்த இடத்துல வேலை செய்கிறாரு, காசு இருக்கிற எழுத்தாளரா காசு இல்லாத எழுத்தாளரா எனக்கு கவலை இல்லை. ஆனால் என் நெஞ்சத்துக்கு அவர் மிக நெருங்கியவர். அந்த எழுத்தாளரை என்றாவது ஒரு நாள் நான் சந்தித்தால் அநேகமாக அவர் பக்கத்தில் போய் உங்கள் கதைன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார்னு சொல்லக்கூட மாட்டேன் நான். ஏனென்றால் எனக்கு தேவை அந்த எழுத்தாளருடைய உருவம் அல்ல, எனக்கு தேவை கதையிலிருந்து புறப்பட்டு வருகிற அந்த எழுத்தாளர் எனக்கு போதும். அவரை நான் நேரிலே பார்க்க வேண்டாம், பேச வேண்டாம், பழக வேண்டாம், அவர் எனக்கு நண்பராக கூட இருக்க வேண்டாம். ஒருவேளை அப்படி பக்கத்திலே போய் இவரா இப்படி எழுதினார்னு சந்தேகம் வந்துருச்சுன்னா, அதனால் தூரத்திலிருந்து தெரிகிற அந்த தரிசனம் என்பது ஜோதிமயமான தரிசனம். பெருமக்களே, சில கதைகள் நம்முடைய வாழ்க்கையில் நாம் செல்ல வேண்டிய பாதையை நமக்கு நிர்ணயமிட்டு காட்டுகின்றன. சில புத்தகங்களும் அப்படித்தான். 100 புத்தகங்களை சொல்ல முடியும், 100 புத்தகங்களை சொல்ல முடியும். ஆனால் நீங்கள் ஒன்றை யோசித்து பார்த்திருக்கிறீர்களா நண்பர்களே? ஒரு கலாச்சாரத்தை, ஒரு இனக்குழுவை சிதைக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் என்ன செய்யணும்? இந்த கலாச்சாரமே இங்கே இருக்கக்கூடாதுங்க, இந்த செட்டே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவர்கள் என்ன செய்யணும்? அவங்க துப்பாக்கியை வச்சு சுடணும், அரிவாளை வச்சு வெட்டணும், இருக்கிற அத்தனை பேரும் குழந்தையிலேருந்து குஞ்சு குழுவான்லேருந்து அத்தனையும் கொல்லணும், அப்படி தானே செய்யணும். ஆனால் என்ன ஆச்சரியம் பாருங்கள், ஒரு பண்பாட்டையே மறையச் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் அந்த பண்பாட்டினுடைய உரைக்கல்லாக இருக்கிற நூலகங்களைத்தான் எப்போதும் எரித்திருக்கிறார்கள். பண்டைய அலெக்சாண்ட்ரா என்ற நகரை பற்றி எரிந்தது ஏன்? அங்கே ஒரு நூலகம் இருந்தது. த பேஜன் கல்ச்சர் என்று ஐரோப்பாவிலே அன்றைக்கு பரவலாக இருந்த ஒரு பண்பாட்டு குறியீட்டை அழிக்க நினைத்தவர்கள் ஆட்களையும் கொன்றார்கள். அதை விட முக்கியமாக ஆட்களை கொன்றா கூட ஒருத்த புதுசா முளைச்சிட்டே இருக்காயா, புதுசா முளைக்கிறவன் இனிமே முளைக்காம இருக்கணும்னா அந்த பண்பாட்டினுடைய பாதுகாவலாக இருக்கிற நூலகத்தை எரிக்க வேண்டும் என்று அலெக்சாண்ட்ராவிலே பற்றி எரிந்த தீ முதல் தீ. நாலாந்த
களஞ்சியமாக பெட்டகமாக இருந்தது. அங்கே அந்த புத்தகங்களுக்கு ஓலைச்சுவடிகளுக்கு இடப்பட்ட தீயை அணைப்பதற்கே மாத கணக்கில் ஆகியது என்று வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். அத்தனையும் ஏன் எரித்தார்கள்? அந்த புத்தகங்களின் மீது இருக்கிற வெறுப்பினால் அல்ல. அந்த புத்தகம் இருக்கிற வரை அந்த அறிவு ஜீவி ஒருத்தங்க கிளம்பிக்கிட்டே இருப்பான். அடுத்த அறிவு ஜீவி வரக்கூடாது என்றால் புத்தகங்களை அழிப்பது ஒன்றுதான் வழி என்று சொன்னார்கள். அண்மையிலே எரிந்த தீ, யாழ் நூலகத்திலே எரிந்த தீ, அங்கே எத்தனை லட்சம் புத்தகங்கள்னு தெரியவில்லை. கிட்டத்தட்ட 5 லட்சம் புத்தகங்கள் என்று எழுத்தாளர் சுஜாதா ஒரு குறிப்பிலே சொல்லுகின்றார். அத்தனை புத்தகங்களும் எரிக்கப்பட்டன. எனவே ஒரு அறிவு சார்ந்த ஒரு சமூகத்தை, ஒரு இனத்தை, ஒரு பண்பாட்டு குழுவை நீங்க கட்டுப்படுத்தணும்னு நினைச்சா கொலை மாத்திரம் ஆயுதம் அல்ல, நூலகங்களை எரிப்பதும் ஒரு ஆயுதம் என்றால் அதிலிருந்து புரிந்து கொள்ளுங்கள் புத்தகத்தினுடைய சக்தி என்ன என்பதை அதிலிருந்து நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அந்த புத்தகம் இருக்கிறவரை, இன்னைக்கு அந்த புத்தகத்தை யாரும் படிக்காமல் கூட இருக்கலாம், ஆனால் அது வாழுகிறவரை யாரோ ஒரு புரட்சியாளன் கிளம்பி வந்து கொண்டுதான் இருப்பான். அவனை உங்களால் நிறுத்தவே முடியாது. ஒவ்வொரு புத்தகமும் இதுவரை நாம் பார்க்காத ஒரு வாழ்க்கையை நமக்கு காட்டிக்கொண்டே இருக்கிறது. நான் 100 உதாரணம் சொல்ல முடியும், ஆனால் எனக்கான நேரம் கிட்டத்தட்ட நிறைவடைகிற பொழுது வந்து விட்டது. ஒரே ஒரு புத்தகத்தை சொல்கிறேன். இங்கே ஒரு புத்தகத்தை சொல்கிறதுனால இந்த அம்மா ஒன்று தான் படித்து நினைக்காதீங்க, சொல்கிறதுக்கு நேரம் அவ்வளோதான் இருக்குது. மிக மிக சிறப்பான ஒரு புத்தகம் கிழக்கு பதிப்பகத்தில் போட்டிருக்காங்க. கழுகுகளின் காடு என்று ஒரு புத்தகம். அது ஏன் அந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்கிறேன்றதை முதல்ல சொல்லிடுறேன். திரு சந்திரசேகர் என்கிறவர் அதை எழுதியிருக்கிறார். அநேகமாக அவர் காட்டிலாக்காவினுடைய துறை அதிகாரியாக ஒருவேளை இருக்கிறார் என்று நினைக்கின்றேன். வேலை நிமித்தமாக காடுகளுக்கு போகிற அந்த பணி அவருக்கு. காடுகளுக்கு போகிற போது அந்த வாழ்க்கை அவரை ஆச்சரியப்படுத்துகிறது, அவரை அதிசயிக்க வைக்கிறது. அதே புத்தகம் ஆங்கிலத்திலே மொழிபெயர்க்கப்பட்டு எமரால்ட் பதிப்பகமும் அதை வெளியிட்டிருக்கிறார்கள். அவர் ஒரு தகவல் சொல்கிறார். இப்போ நான் சொன்னேன்ல, புக்கை படிக்கிறேன்னு தான் ஆரம்பிக்கிறேங்க, தூக்கமாக எனக்கும் அப்படி தான் வந்தது. அந்த புத்தகத்தை ஒரு நண்பர் மூலமாக பெற்றேன். நம்ம கழுகெல்லாம் எங்கெங்க நம்ம பார்த்துருக்கோம்மா. நான் திருவல்லிக்கேணியில் ரொம்ப வருஷம் இருந்தேங்க. அங்கே பக்கத்துலேயே என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், ஒரு இடுகாடு இருக்கிறது. அதனால அங்கே கழுகை பார்த்துருக்கேன். இல்லாட்டி தினம் கழுகை பார்த்துட்ருக்கோம்மா. நம்ம வாழ்க்கையில் கழுகை பார்க்கறதே ரொம்ப இது. திருப்பரங்குன்றத்தில் கழுகு வரும்னு எங்களால் எக்ஸ்கர்ஷன் கூட்டிகிட்டு போவோம். அப்போ இதை தவிர கழுகை பற்றி நமக்கு ஒன்றும் அவேர்னஸே கிடையாதுங்க. அதுவும் ஒரு பறவை. ஐயா குயிலை பற்றி சொன்னார், காக்காவை பற்றி, அதெல்லாம் அது பார்க்குறோம். இது கண்ணிலே பட மாட்டேங்குது. ஏனென்றால் கழுகுகள் நாம் இழந்து கொண்டிருக்கிற ஒரு பறவை இனம். இந்த புத்தகம் அதை பற்றி பேசுகிறது. எனக்கு எப்போ அந்த ஒரு பாயிண்ட் வர்ற மட்டும் கொஞ்சம் நமக்கு தூக்கம் வர மாதிரி தான் இருக்கும். அப்புறம் சரி, ஒரு த்ரில்லரே இல்லையே. ஒரு ஹீரோ வந்தான், அவன் நடக்கிற போதே நெருப்பு பொறி பறந்தது, அவன் இந்த பக்கம் பண்ணால் 100 பேர் விழுந்தான், இப்படி பண்ணால் 100 பேர் விழுந்தான், இதெல்லாம் எதுவுமே இல்லைங்க. ஒரு டூயட் இல்லை. நீங்கள் எவ்வளோ நேரம் படிப்பீங்க? நீங்கள் திடீர்னு ஒரு லைன் வந்தது, அவ்வளோதான். அதுக்கு பிறகு அந்த புத்தகத்தை வைக்கவே முடியல என்னால். ஒரு புள்ளி விவரம் சொல்லுகிறார், ஒரு டேட்டா. இந்த கழிவு இருக்குல்ல, நம்மளாம் எவ்வளோ குப்பை போடுறோம் உங்களுக்கு தெரியும். இந்த கழிவுகளை அகற்றுவதற்கு நம்முடைய அரசாங்கம், மாநகராட்சி எவ்வளோ செலவழிக்கிறாங்க? கோடிக்கணக்கில் செலவழிக்கிறாங்க. ஒரே ஒரு கழுகு தன்னுடைய வாழ்நாளில் அகற்றுகிற கழிவுக்கு நீங்கள் ஒரு பொருளாதார மதிப்பு போட்டால் கிட்டத்தட்ட 3.5 லட்சம் ரூபாய் செலவாகக்கூடிய அளவுக்கான கழிவை ஒரு சின்ன கழுகு நீக்கி விடுகிறது தன் வாழ்நாள். இந்த பாயிண்ட் உங்களுக்கு புரிந்ததா? நாம் ஒன்றுமே துப்புரவு பணி செய்கிற சகோதரர்கள் இல்லைன்னு வச்சுக்கிட்டா கூட நிறைய கழுகு தான் அந்த வேலையை அதுவே செஞ்சிடும். ஆனால் அந்த கழுகுகளை நம்முடைய அஜாகிரதையினாலும் நம்முடைய அலட்சியத்தினாலும் இழந்து கொண்டே இருக்கிறோம். அந்த எண்ணிக்கை குறைந்து கொண்டே, இதுதான் அந்த புத்தகத்தினுடைய நோக்கம். அந்த புத்தகத்தில் இவர் அம்மினி அம்மான்ற ஒரு அம்மாவை ஒரு வயசான அம்மாவை சந்திக்கிறார். அவங்க பழங்குடி இனத்தை சேர்ந்தவர்கள். இவர் எதுக்கு போகிறாருனாக்க, அந்த பழங்குடி இனத்தை சேர்ந்த யாராவது ஒரு ஆடவர், ஒரு ஆண்கிட்ட இன்டர்வியூ எடுக்கணும்னு இவர் போகிறார். இவர் போன நேரம் பாருங்கள், ஆண்கள் யாருமே இல்லை. அவங்களாம் வேலைக்கு போயிட்டாங்களா? இல்லை, யாருமே இல்லை. இங்கே அம்மினி அம்மானு ஒரு அம்மா இருக்குதுங்க,
இது கூடலூர் பக்கத்தில் இவர் காட்டுக்கு போகிறார். அம்மினி அம்மாவுக்கு 84 வயசுக்கு மேலே ஆச்சு. அந்த அம்மாட்ட வேணால் பேசுங்க. என்னங்க, நான் கொஞ்சம் இன்டர்வியூக்காக வந்திருக்கேங்க. அதாவது ஆண்கள் காட்டுக்குள்ளே போகிற அளவு பெண்கள் போக மாட்டாங்க தானே அப்படின்னு இவர் சொல்கிறார். பெண்கள் அவ்வளோலாம் போக மாட்டாங்க, அவங்களுக்கு அவ்வளோ விஷயம் தெரியாது. நீ வேணும்னா இந்த அம்மாட்ட எடு, இல்லைன்னா கிளம்பிக்கிட்டே இருந்தால் அவங்க சொல்லியிருக்காங்க. சரி, வந்த வேலைக்கு இதையாவது முடிப்போமேன்னு அம்மினி அம்மா, அதுவும் 84 வயசு பாட்டி என்ன பேசுன்னு நினச்சிக்கிட்டு இவர் போயிருக்கார். அந்த அம்மாவோட இன்டர்வியூ எடுத்துருக்க பாருங்க. அதுதான் அவருக்கு கிடைத்த புதையல். ஒவ்வொருத்தருக்கும் புதையல் ஒவ்வொரு இடத்துல கிடைக்குது இல்லை, அவருக்கு கிடைத்த புதையல் அம்மினி அம்மாவோட. அம்மினி அம்மா வீட்டுக்கு இவர் போகிறாரு. வீடுனா என்னங்க, நமக்கெல்லாம் தெரியவே தெரியாது. பழங்குடியின மக்களினுடைய வீடெல்லாம் எப்படி இருக்குன்னு கூட நமக்கு தெரியாது. வெறும் மண்ணை குழைச்சி பூசின தரைங்க, அவ்வளவுதாங்க வீடு. வெறும் மண்ணை குழைச்சி அப்படி ஒரு வீடு மாதிரி ஒன்று, அவ்வளவுதான். அதில் தான் அந்த அம்மா 84 வருஷமாக இருந்துகிட்டு இருக்கு. இவர் போகிற பாதையை பார்த்தா அந்த பாதையில் யானைகள் நடந்து போன தடம் இருக்கு. ஒரு யானை 2 யானை இல்லை, பல யானைகள் நடந்து போன தடம். அந்த அம்மா வீட்டுக்கு பக்கத்துலேயே போயிருக்கு யானை எல்லாம். நாம் காட்டு வழியில் யானையை பார்த்தா என்ன ஆகும், நாம் உடனே மேன் அனிமல் கான்ஃப்ளிக்ட் அடுத்த நாள் பேப்பரில் வந்துடும். மனிதனும் விலங்குகளும் ஒன்றுக்கொன்று எதிரானவை. இவர் அம்மினி அம்மாட்ட கேட்குறாரு, யானை வந்துதா? தினம் தான் வருது. என்னம்மா இப்படி சொல்கிற? ஆமாம், இது யானை போகிற பாதை தானே, இங்கே தான் போகும். ஏம்மா, உன் வீட்டை பார்த்தா ஒருத்தர் தும்மினாலே விழுந்துடுற மாதிரி இருக்குது. யானை இந்த பக்கமாக போயிருக்கு, லேசாக ஒரு சாஞ்சா கூட உன் வீடு விழுந்துருமேம்மா. அதெல்லாம் பெரியவர் செய்ய மாட்டார். யார் பெரியவர்? சாமிங்க. யார் சாமி? உங்கள் சாமி. அதுதாங்க, நாங்கள் யானை எல்லாம் சொல்ல மாட்டோம், அதெல்லாம் டவுனுக்காரங்க சொல்லுவீங்க. நாங்கள் பெரியவர்னு தான் சொல்லுவோம். அது இந்த வழியாக போகும், சில சமயம் அப்படி இப்படிங்க. நாங்கள் வீட்டுக்குள்ளே இருந்தே, பெரியவரே வீட்டை இடிச்சிடாதப்பா, இருக்கிறதே இது ஒன்று தான்ப்பா, நான் அடக்க ஒடுக்கமாக போகுமே தவிர வீட்டை தொடாதுன்னு அம்மினி அம்மா சொல்லி. சார், இது நடந்தது சார், நடந்தது தான் அவர் பதிவு செய்கிறாரு. எனக்கு இப்போ என்ன கேள்வினாக்க, ஒரு காட்டிலே 84 ஆண்டுகள் வாழ்ந்த ஒரு பெண், முறையான கல்வி என்பது அவர்களுக்கு இருந்திருக்கும் என்று நான் நினைக்கவில்லை. ஸ்கூலில் போய் படித்து, காலேஜில் போய் படித்து, என் பையன் என்ஜினியர் ஆனோம், என் பையன் இதெல்லாம் என்னன்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த காட்டிலே இருக்கிற ஒவ்வொரு இலையை பற்றியும் அந்த 84 வயது பெண்ணுக்கு ஒரு தகவல் தெரிந்திருக்கிறது. அந்த காட்டிலே இந்த மரத்து பக்கத்தில் கையை வைக்காதீங்க, அது உங்களுக்கெல்லாம் அரிக்கும். உங்களுக்கெல்லாம் அரிக்கும்னா உங்களுக்கு அரிக்காதா? எங்களை பார்த்தா அது அரிப்பு எடுக்காதுங்குது. அப்போ அந்த மரத்துக்கும் அந்த மனிதர்களுக்கும் ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை நடக்கிறது. அது நம்மை போல அந்நியர்கள் போனால்தான் அதுக்கு பிடிக்கலையே தவிர அங்கேயே வாழ்கிறவர்களோடு சேர்ந்து வாழ அது தயாராக இருக்கிறது. சார், அது வாழற இடத்தெல்லாம் நாம் ஆக்கிரமிச்சுட்டு அது வீட்டுக்குள்ளே வந்துருச்சுன்றோம். அதோடைய இடம் சார் அது. அதை அவர் பதிவு பண்ணுறாரு. இன்னொரு சகோதரர் சொல்லி, ஒரு புது காட்டிலாக்க அதிகாரி சார்ஜ் எடுத்துகிட்டு போகிறாரு. அப்போ தான் முதல் நாள் போயிருக்காரு. ஒரு பலா மரம் அப்படியே காய்ச்சி அந்த மேல் இதிலேருந்து பெரும் பலா பார்த்த உடனே இவருக்கு அப்படியே, அதுவும் சாப்பிட்ற நேரத்தில் இதெல்லாம் சொல்லக்கூடாது, அப்படியே பலாமா இருக்கு. உடனே அந்த வழியாக அந்த பழங்குடியினத்து இளைஞர் ஒருத்தர் போயிருக்காரு. தம்பி இங்கே வா, அதிகாரி சொன்னால் வராமல் இருக்க முடியுமா? அவர் வந்திருக்காரு. இந்த மரத்தில் அப்படியே ஏறி அந்த பலா அதை கட் பண்ணி போடுப்பா. செய்ய மாட்டேன். காசு தரேன்ப்பா. காசு கொடுத்தாலும் செய்ய மாட்டேன். நம்ம சொல்லுவோம்மா சார், இதை காசு கொடுன்னு காசு கொடுக்குறேன்னு அடுத்த கேள்வி நாம் என்ன கேட்போம்? எவ்வளோ தரும்? அதெல்லாம் கம்மி, டபுள் கொடுத்தா செய்கிறேன். நம்ம லாங்குவேஜ் அப்படி தானே இருக்கு இல்லை? அந்த பையன் சொல்லியிருக்கான், என்ன காசுன்னு கேட்கல, அவனுக்கு காசு பெரிய விஷயம் தானே. காசு கொடுத்தாலும் செய்ய மாட்டேன். ஏன்டா செய்ய மாட்டேன்? அதிகாரி சொல்கிறேன்டா. அதிகாரி சொன்னாலும் செய்ய மாட்டேன். அதிகாரி சொல்கிறத செய்யலைன்னா என்ன ஆகும் தெரியுமா? தெரியும், ஆனால் செய்ய மாட்டேன். ஏன்டா செய்ய மாட்டேன்? பலா மரத்தில் உச்சிக்கிளையில் காய் காய்ச்சுதுன்னா கொம்பனுக்கு தான் அது, நான் தொடக்கூடாது. கொம்பன்னா ஆண் யானை.
யானைக்கானது அது, அதை நான் எடுக்கக்கூடாது. சார், சட்டம் போட்டு தண்டனைகளை டாக்குமெண்ட் பண்ண பிறகும் தவறுகள் நடப்பது நாம் வாழ்கிற இடங்களில். சட்டம் என்பது எழுத்தில் இல்லாமல், தண்டனை என்பது அமலில் இல்லாமல், காடு சொல்லுகிற நியதிகளுக்கு கட்டுப்பட்டு அந்த பழங்குடி சமூகம் வாழ்கிறது என்றால் அவர்கள் நாகரிகம் பெற்றவர்களா, நாம் நாகரிகம் பெற்றவர்கள்? அந்த ஒரு செகண்டில் அந்த பலாவக்காயை அந்த பையனால் எடுக்க முடியும். அவனோட சக்தி அப்படிப்பட்ட சக்தி. நமக்கு தான் பழத்தை கட் பண்ணுறதுக்கு எண்ணெயை கையில் தடவிக்கிட்டு வீட்டிலே இருக்கிறத பெரிய கத்தி கொண்டு வந்து அந்த கத்தி அந்த அம்மா பிடிக்குது, இவர் தூக்கி தூக்கி போடுறாரு. அது அப்படியே இருக்குது. 4 ஆளை கூப்பிட்டு பழக்கா. அவனுக்கு அதெல்லாம் தேவையில்லை. அவன் ஒரு அடி வச்சா அது பழக்குது. ஆனால் செய்ய மாட்டான். அவன் ஏன் செய்ய மாட்டான்? காடு என்பது யாருக்கு எதை கொடுத்து நாம் எதை சாப்பிட வேண்டும் என்ற நியதிகளோடு இயங்குகிற ஒரு உலகம். ஒருவனுடைய சாப்பாட்டை அங்கே இன்னொருவன் தொடவே மாட்டான். அப்போ இதைத்தான் அம்மினி அம்மாட்ட அவர் கேட்குறாரு. நீ சொன்னா யானை எப்படி பாட்டி கேட்கும்? சொல்ற விதமா சொல்லணும். எப்போ என் வீட்டில் எதுவும் செய்யாதப்பானா நாம் பேசுறது அதுக்கு புரியும் என்று அம்மினி அம்மா சொல்லுகிறார். இப்போ இந்த புத்தகத்தை, கழுகுகளின் அந்த காடு என்ற புத்தகத்தை படிக்கிற போது எனக்கு ஒரு பெரிய வெளிச்சம் பாருங்க நண்பர்களே, பெரிய வெளிச்சம். நம்மை பொறுத்தவரையில் அறிவாளி என்பவன் யார்? யாரை நீங்கள் அறிவாளி என்று சொல்லுவீர்கள்? எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒருத்தர் போய் பிஹெச்டிலாம் 4 PhD பண்ணியிருக்கார். அவர் பெரிய அறிவாளி. எதிர் வீட்டில் ஒரு ஆள் பெரிய அதிகாரிங்க. இந்த அதிகாரி படித்தவர் எல்லாரும் போய் யார்கிட்ட கும்பிட்டு நிற்கிறாங்கன்னா, ஜாஸ்தி காசு இருக்குல்ல அவன்கிட்ட போய் கும்பிட்டு நிற்கிறாங்க. அதனால் அவன் தான் எல்லாரையும் விட பெரிய ஆள். இதுதானே நம்முடைய மதிப்பீடு. யார் டெக்னாலஜிக்கலி சாவி, பெரிய டெக்னாலஜி படிப்பெல்லாம் படிச்சிருக்கார், ரொம்ப பெரிய மருத்துவர், ரொம்ப பெரிய வக்கீல். அப்போ முறை சார்ந்த கல்வி கற்றவர்களை, புத்தகங்கள் படித்தவர்களைத்தான் அறிவாளிகள் என்று மதிக்கின்றது நம்முடைய பார்வை. ஆனால் ஒரு காட்டிலே ஒவ்வொரு இலையும் ஒரு கதை சொல்லும், ஒரு காட்டிலே ஒவ்வொரு விலங்கும் இப்படி வாழும் என்று தெரிந்து வைத்தவர்களை அறிவாளிகள் என்று கூட நாம் ஏற்றுக்கொள்வதில்லை என்று சொன்னால் நம்மை விட முட்டாள்கள் வேறு யார் இருக்க முடியும்? இந்த புத்தகம் எனக்கு கொடுத்த மிகப்பெரிய புதையல் என்னவென்றால், அறிவு என்பது ஒரு வழிப்பாதை அல்ல, அது பரந்துபட்ட பல வழிப்பாதை. அவரவர் துறைகளில் அவரவருக்கு இருக்கிற அறிவை நாம் மதித்தோம் என்று சொன்னால் அப்போதுதான் நம்முடைய வாழ்வு எல்லாரையும் ஒன்றாக இணைத்து கொண்ட சமத்துவ வாழ்வாக மலர முடியும். இதுதான் எனக்கு கிடைத்த மாபெரும் பாடம். நீங்க பார்த்தீங்கன்னா, பெரிய அறிஞர்கள், அவங்கள சாமானியர்கள் ஜெயிச்சதா ஒரு கதை எல்லா தொன்மங்கள்லையும் இருக்கும். இப்போ அவ்வை பாட்டி ரொம்ப பெரிய புத்திசாலி தானே. ஒரு காட்டிலே இருக்கிற ஒரு சிறுவன் சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு கேட்குறான். அப்போ அவ்வை அதை பாடலாக எழுதுகிறார். காட்டில் இருக்கிற ஒரு பையன்ட்ட நான் தோத்து போனேன், 2 நாள் எனக்கு தூக்கம் வராதுன்னு பாட்டு எழுதுறாய். இரு இரா துஞ்சாது என் விழின்னு எழுதுறான். அது அப்படி தான் இருக்கும் பாருங்கள். நாங்கள் கூட பட்டிமன்றத்தில் சரியாக பேசலைன்னா தூங்கவே முடியாது. அன்றைக்கி ராஜா அப்படி சொன்னப்போ நான் இப்படி பதில் சொல்லியிருக்கணும். ஐயோ விட்டனே இன்னுமே என்னத்தை செய்கிறது, அங்கே எல்லாம் தோணணும். அப்போது நம்ம அந்த இடத்துல பதில் சொல்ல முடியலன்னா அது நம்ம தூங்க முடியாது. அதைத்தான் அவ்வை சொன்னா, இரு இரா துஞ்சாது என் விழி. அது மாதிரி தான் கம்பன் ஒரு வழியாக போனான்னா, மூங்கில் இலை மேலே தூங்கும் பனி நீரேன்னு ஒரு உழவன் பாட்டு பாடிட்டு வீட்டுக்கு போயிட்டானோ. ஐயோ அடுத்த நாள் எப்போ வருவான், அடுத்த லைன் என்ன கம்பனுக்கு வராத வரியா, அடுத்த லைன் கம்பனுக்கு வரல. அடுத்த நாள் அந்த உழவன் அதை கம்ப்ளீட் பண்ணான். மூங்கில் இலை மேலே தூங்கும் பனி நீரே வாங்கும் கதிரோனேன்னு உழவன் கம்ப்ளீட் பண்ணான். ஐயோ இது இல்லை கவிதைன்னு கம்பன் சொன்னதாக ஒரு கதை இருக்கிறது. நிஜமாக நடந்திருக்கலாம், நடக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி கதைகள் நிறைய இருக்கும். அறிவாளிகளை சாமானியர்கள் எதிர்த்து ஜெயித்ததாக. எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை, காளிதாசனை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. காளிதாசன் போஜராஜனுடைய அவையிலே அவை புலவனாக இருந்தான். போஜராஜனுக்கு காளிதாசனுடைய கவிதைனா அப்படி பிடிக்குமா, தினம் காளிதாசனை பாராட்டிக்கிட்டே இருப்பான். இந்த மாதிரி யாராலும் எழுதப்பட, இந்த மாதிரி யார். அதனால் காளிதாசனுக்கு கொஞ்சம் ஒரு வேளை வரும் தானேங்க, மனுஷன் தானேங்க, வரும் தானே, கொஞ்சம் ஒரு ஊருக்கு போகிறான். அந்த தண்ணி தாகம் எடுக்குது. ஒரு பொண்ணு தண்ணி குடம் எடுத்துக்கிட்டு எதிரில் வர்றான். அந்த பொண்ணுக்கிட்ட, அம்மா கொஞ்சம் தண்ணி கொடு. யாருன்னு தெரியாதவங்களுக்கு நாங்கள் தண்ணி கொடுக்க மாட்டோம். இவன் யோசிக்கிறான், நான் யாருன்னு சொன்னால் இவளுக்கு புரியுமா,
நான் எவ்வளோ பெரிய கவிஞன், அரசனே தினம் என்னை புகழறான். இதெல்லாம் இவளுக்கு எப்படி சொல்கிறது? சரி, அதெல்லாம் சொன்னால் புரியாது அவளுக்கு. நான் ஒரு விருந்தாளின்னு வச்சுக்கம்மா, ஒரு விருந்தாளிக்கு தண்ணி கொடுமா என்று காளிதாசன் சொல்லுகிறான். அந்த பெண் சொன்னால், அந்த உலகத்தில் 2 விருந்தாளிகள் தான் இருக்கிறார்கள். ஒன்று செல்வம், இன்னொன்று இளமை. இது 2ம் தான் வந்துச்சுன்னா கட்டாயம் திரும்பி போயிடும். அதனால் இது 2 தான் விருந்தாளி. இந்த 2ல் நீர் யார்? இவன் என்ன பதில் சொல்லுவான்? சரிம்மா, விருந்தாளி இல்லை, நான் ஒரு பயணின்னு வச்சுக்கோ, எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடு. இந்த உலகத்தில் 2 பயணிகள் தான் இருக்கிறார்கள். ஒன்று சூரியன், இன்னொன்று சந்திரன். அது 2ம் தான் நிற்காமல் போய்கொண்டே இருக்கிறது. இந்த 2ல் நீ யார்? இது என்னடா வெள்ளங்கம் பிடிச்ச பொண்ணாக இருக்கும் போல இருக்கு இது. பாருமா, எனக்கு ரொம்ப விடாமுயற்சி உண்டு. நான் தண்ணி வேணும்னா தண்ணி வாங்கி குடிச்சிட்டு தான் போவேன் அப்படின்னு காளிதாசன் சொன்னான். அந்த பொண்ணு சொன்னான், இந்த உலகத்தில் 2 பேர் தான் விடாமுயற்சி உடையவர்கள். ஒன்று முடி, இன்னொன்று நகம். இது 2ம் தான் வெட்ட வெட்ட வளர்ந்துக்கிட்டே இருக்கும். இந்த 2ல் நீர் யார்? காளிதாசனுக்கு என்ன சொல்லுவது என்றே தெரியவில்லை. அம்மா, நான் ரொம்ப பொறுமையாக இருக்கேன். என் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு. இந்த உலகத்தில் 2 பேர் தான் பொறுமையானவர்கள். ஒன்று, நீ எவ்வளவு மிதித்தாலும் தாங்கிக் கொள்ளுகிற பூமி. 2, கல்லை விட்டு நீ எரிந்தாலும் கனியை கொடுக்கின்ற மரம். இந்த 2ல் நீர் யார்? வெறுத்துட்டான் வாழ்க்கையை. ஒன்றை போய் தண்ணி கேட்டேனே, என்னை விட பெரிய முட்டாள் இருக்கவே முடியாது. இந்த உலகத்தில் 2 முட்டாள்கள் தான் இருக்கிறார்கள். ஒன்று, எல்லாரும் தன்னை புகழ்வதால் தான் அறிஞன் என்று நினைக்கிற அரசன். அந்த அரசனே தன்னை புகழ்வதால் தான் தான் அறிஞன் என்று நினைக்கின்ற கவிஞன். இந்த 2ல் நீ யார் என்று கேட்டான். கதை சொல்லுகிறது, தாயே என்று காளிதாசன் அவள் காலில் விழுந்தான் என்று கதை சொல்லுகிறது. இது நிஜமா நடந்தாதுனா? இந்த தொன்மம் நமக்கு சொல்லுவது ஒன்றுதான். அறிவாளிகள்னு சில பேர் ஸ்டாம்ப் குத்தி வச்சிருக்கோம் சார். அவங்க பதவியில் இருக்காங்க, அவங்க படிச்சிருக்காங்க, அவங்களுக்கு பட்டம் இருக்கு, அவங்கள்ட்ட இல்லை பணம் இருக்குது, அவங்க இக்கனாமிக்கலி தே ஆர் வெல் டு டூ, அவங்க பணமுடைய வைப்பான். எவ்வளவு புத்தி இருந்தால் இவ்வளோ காசு சேர்த்துருப்பான்றோம், எவ்வளவு புத்தி இருந்தால் அவ்வளோ பெரிய பதவிக்கு போயிருப்பாங்கன்றோம். இப்போ இவர்களெல்லாம் நம்ம ஸ்டாம்ப் பண்ணி வச்சுருக்கோம், இவர்கள் தான் அறிவாளிகள், இவர்கள் தான் அறிவாளிகள். அறிவு என்பது குறிப்பிட்ட துறைகளுக்குள் சிறை வைக்கப்படுவது அல்ல என்ற வெளிச்சத்தை இந்த புத்தகம் தான் எனக்கு கொடுத்தது. பல துறைப்பட்ட அறிவு. அம்மினி அம்மாவுக்கு ஃபோனை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாது சார். ஏன் வள்ளுவரே இன்றைக்கி வந்தால் கூட அவருக்கு அறிவில் நம்ம சொல்லிவிடுவோம், ஏன் அவர்கிட்ட ஃபோன் இல்லை. நம்ம பிள்ளைங்க ஒரு ஃபோன் கூட இல்லை இந்த தாத்தாட்ட. ஐ டோன்ட் திங்க் இஸ் இன்டெலிஜென்ட்மா. ஆனால் அறிவு என்பது குறிப்பிட்ட துறைகளுக்குள் இருப்பதல்ல, அந்த துறை அறிவு அதை தாண்டி இருக்கின்ற விழுமியம் சார்ந்த அறிவு. சார், காட்டில் இருக்கிற அந்த அம்மா இங்கே யானையும் நானும் சேர்ந்து தான் வாழ முடியும்னு சொல்லுதில்லை. யானையை அழிச்சிட்டு நான் வாழணும்னு அந்த அம்மா நினைக்கல. இல்லை, அப்படி அந்த அம்மா நினைக்காம இருக்கிறதுனால தானே அந்த அம்மாவை வாழறதுக்கு அந்த யானை அனுமதித்திருக்கிறது. என்றால் இயற்கை எல்லாரும் சேர்ந்து வாழுவதற்கான சூழலைத்தான் கொடுத்திருக்கிறது. அதைத்தான் எங்கள் தாத்தா வள்ளுவர் சொன்னார், பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்பல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. எல்லாம் தலை. 1,00,000 புத்தகத்தை எழுதியிருக்காங்கடா இந்த உலகத்தில். ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்கிறான். எல்லாரும் சொல்கிறத நீ செய்ய, அதெல்லாம் செய்யாட்ட கூட ஒன்று செய்ய. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்பல் நூலோர் தொகுத்தவற்றுள். திஸ் earth is for everybody. இது உனக்கானதுன்னு நீ நினைக்கிறல்ல மனுஷன். அதனால தானே சார் ஏரி மேலே வீடு கட்டுறான். ஏன்? அது அவனுக்கானதுன்னு அவன் நினைக்கிறான், இன்னொருத்த இருக்கக்கூடாதுன்னு அவன் நினைக்கிறான். அப்போது காட்டிலே வாழுகிற நம்மை போல பள்ளியிலே போய் படித்த அந்த முறை சார்ந்த அறிவு இல்லாதவர்களுக்கு நம்மை விட பெரிய ஞானம் இருக்கிறது. என்னவென்றால், காடு என்பது எல்லாரும் சேர்ந்து உறைந்து வாழுகிற இடம் என்ற எண்ணம் இருக்கிறது. நாட்டிலே வாழ்கிற நமக்கு இல்லையா சார்? நம்ம பார்க்கிங்கில் 10 சென்டிமீட்டர் பக்கத்து வீட்டுக்காரனோட பைக்கு வந்தால் சும்மா விட்டுருவீங்க நீங்கள்? குன்றும் குன்றும். அப்போ எனக்கு 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 என்று சுருக்கி கொள்ளுகிற ஒரு அறிவைத்தான் முறை சார்ந்த கல்வி நமக்கு கொடுக்கும். என்றால் அந்த கல்வியால் என்ன பயன் நமக்கு? அந்த கல்விக்கான வாய்ப்பே இல்லாத அம்மினி பாட்டிக்கு காட்டில் எல்லாரும் சேர்ந்து தான் வாழணும் என்ற அறிவு இருந்தால் அந்த அம்மினி பாட்டி நம்மளோட புத்திசாலி தானே சார்? இந்த வெளிச்சத்தை எனக்கு கொடுத்தது இந்த புத்தகம். இது ஒன்று மயக்குகிற சொற்கள் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது.
ஒரு 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 அதிகாரியினுடைய டிராவல் லாக். அவர் பயணம் செய்கிறார், வேலைக்காக பயணம் செய்கிறார். பயணம் செய்கிற இடத்திலே அவர் சந்தித்ததை பற்றி எழுதுகிறார் என்றால், உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஒரு புத்தகம் இருக்கிறது. நீங்கள் படித்த புத்தகங்கள் அல்ல, உங்கள் வாழ்க்கையை உங்களால் எழுத முடியும். அப்படி நீங்கள் எழுதுகிற போது நான்லாம் எழுத்தாளர் இல்லை, எழுத்தாளர்னு யாருமே கிடையாது. உங்களுடைய சொற்களுக்கு சத்தியம் இருந்தால் எழுத்து தன்னைத்தானே எழுதி கொள்ளும். உள்ளத்துள் உண்மை ஒளி உண்டாகில் வாக்கில் ஒளி உண்டாகும் என்று எங்கள் மகாகவி சொன்னார். அப்போ மனசுக்குள்ள உண்மை இருந்து உண்மையத்தான் எழுதணும்னு நினைக்கிற எல்லாருமே எழுத்தாளர் ஆக முடியும் என்று சொன்னால், பெருமக்களே, ஐயா சொன்னதுபடி நாளைக்கு ரோபோக்கள் நம்மோட இந்த மாதிரி ஒரு கூட்டத்தில் ஒரு 40 வருஷம் நம்ம இருக்க மாட்டோம். யாராவது அப்போ சென்னை புத்தக கண்காட்சியில் ஒரு பேச்சாளர் பேசினால் இங்கே உட்காந்துருக்கிறவங்கள எதெல்லாம் ரோபோ எதெல்லாம் ஆளுன்னு அவருக்கு தெரியவே தெரியாது. அப்போ ஒரு வசதி பாருங்க, ரோபோக்கெல்லாம் ப்ரோக்ராம் பண்ணிடலாம். நான் என்ன சொன்னாலும் கைத்தட்டணும்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணிட்டான்னு வைங்க, நாங்கள் யாரும் சொல்ல வேணாம், நீங்கள் இன்னும் கைத்தட்டவில்லையே சொல்ல வேணாம். ஆள் கம்மியாக இருக்கா, காலியான இடத்துலலாம் உட்கார்ற மாதிரி 7 ரோபோவை ப்ரோக்ராம் பண்ணி அனுப்பினா முதல் ரோ பின்னாடி ரோ எல்லாம் ஃபுல்லாயிரும். ஆனால் என்ன, அந்த ரோபோக்களினுடைய கைத்தட்டலிலிருந்து ஒரு உண்மையான பேச்சாளருக்கு மன எழுச்சி பேச முடியாது. மனிதர்கள் ஒன்றை பார்த்து பரவசமடைந்து அல்லது வியப்படைந்து அந்த ஒரு உணர்வு வருகிறது பாருங்க, அப்பத்தான் கலைகள் வளரும். நாளைய உலகத்தில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இஸ் கோயிங் டு ரூல் எவ்ரிதிங் என்றால், முதலில் நாம் இழக்கப் போவது கலைஞர்களை இழப்போம், எழுத்தாளர்களை இழப்போம், பேச்சாளர்களை இழப்போம். எதுக்கு பேச்சாளர்? ஒரு ரோபோ இதை விட நல்லா பேசிச்சே, இது மட்டும் அவங்க 100 இடத்துல பேசினது இந்த ஒரு ரோபோவை பேசுதுன்னா என்ன கூப்பிடுவீங்களா, ரோபோவை கூப்பிடுவீங்களா? ஆனால் ரோபோ ஏற்கனவே பேசினது தான் பேசும். இங்கே உங்களுக்கும் எனக்குமான ஒரு உணர்வு பாலம் அமைந்து அதில் உங்களிடமிருந்து வாங்கி நான் பேசுகிறேனே, அதை ரோபோவால் ஒரு நாள் செய்ய முடியாது. எனவே பெருமக்களே, நம்மை நாளைய ரோபோக்களிலிருந்து வேறுபடுத்த போவது நம்முடைய கலை ரசனையும் எழுத்தின் மீது நமக்கு இருக்கிற, எழுத்து நமக்கு தருகிற பரவசமும் என்று சொன்னால், அந்த பரவசத்தை செழிக்கச் செய்கின்ற இது போன்ற புத்தக கண்காட்சிகள் மேன்மேலும் பெருக வேண்டும். எந்த புத்தகத்திலும் தூக்கம் வரும், ஆனால் தூக்கம் வராத ஒரு புள்ளியை தொட்ட பிறகு தூக்கம் வராது என்று நம்புகிற வாசகர்கள் வேண்டும். எழுத்து எனக்கு சோறு போடுகிற விஷயம் மாத்திரம் அல்ல, என்னுடைய ஆன்மாவுக்கான பரவசம் என்று நினைக்கின்ற எழுத்தாளர்கள் வேண்டும். இதை பற்றி தான் எழுதினோம். மாலா சேகரை காதலித்தாள், சேகர் மாலாவை காதலித்தாள், இந்த கதைகள்லாம் இருக்கட்டும். ஆனால் இதை தாண்டி காடுகளிலே வாழ்கிற அம்மினி அம்மாவை பற்றியும் கழுகுகளை பற்றியும் எழுதுகிற புத்தம்புது எழுத்தாளர்களும் சிந்தனைகளும் வேண்டும். அது மலர மலரத்தான் நாம் பரவசப்பட முடியும், ஆச்சரியப்பட முடியும், அழ முடியும், விம்ம முடியும், இன்னொருவரின் வேதனைக்காக நாம் துன்பப்பட முடியும். இதெல்லாம் தான் மனிதர்களையும் ரோபோக்களையும் பிரித்து காட்டுகின்ற விஷயம் என்பதனால் நமக்கு அந்த பரவசங்களை உருவாக்குகிற எழுத்தாளர்கள் வாழட்டும், புத்தக கண்காட்சிகள் வளரட்டும் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி முடிக்கின்றேன். Taste the Daily.